மாயாண்டி குடும்பத்தாரில் நடிச்சாங்களா அவங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. அண்ணன் வந்து எல்லாருடையும் அழகாக போய் சென்று சேர்ந்துருக்குறாங்கன்னா. இதற்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா பேருக்கு பின்னால வந்து படையாச்சி தேவர் தேவேந்திரர்னு போட்டுக்கிட்டும் போது நாங்க ஒற்றுமையா இருந்தோம். ஆனா இப்ப சாதியை ஒழிச்சுட்டு நீங்க சொல்லும் போது அந்த சாதிய முதல்கள் வருது. அதுதான் தெரியும். அதுதான் எப்படி வருதுன்னா அதுக்கு இவங்க தானே 50-60 வருஷமா ஆண்டுட்டு இருக்காங்க. இந்த சாதிய மோதலை திருநெல்வேலியில நீங்க சொன்னீங்கல்ல, அதை கட்டுப்படுத்துறதுக்கு இவங்க எந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க? தனிப்பட்ட மோதலை இவங்களே சாதிய மோதலா மாத்திடுறாங்க. அப்புறம் எந்த கொலை நடந்தாலும் கூலிப்படை தான் செய்யுதுன்னு சொல்றீங்க. இந்த இதே 36 நம்ம கடந்த முறை வாங்கணும்ல, 36 லட்சம் வாக்கு இந்த திமுக தனித்து நின்று வாங்கிருமா? முடியாது. எத்தனை பேரோட சேர்ந்து வாங்குறாங்க? அவங்க தானே நாங்க தான் பெரிய கட்சிங்கிறாங்க. அது பெரிய கட்சி சொல்லுவாங்க. அப்படிதான் அவங்க பெரிய கட்சின்னு அவங்க தனிச்சு நிக்க வேண்டியதானே. இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து உழைப்பின் வழி என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் இந்த நாடு ஏன் இப்படி நாசமா இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்கள்ட்ட உணர முடியும். சாராய கடையை மூடுங்க போதும், வாக்கு உங்களுக்கு தான். இதுதான் அவங்க சொன்னது. ஏன்னா எல்லா பெண்களுமே அதுல அதிகமா பாதிக்கப்படுறாங்க. ஒரு குடம் தண்ணி இன்றைய நிலைமைக்கு அவங்க 12 ரூபாய் கொடுத்து வாங்கி குடிக்கிறாங்க. தாமிரபரணியில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி கடல்ல போய் சேருது. ஏன் என் மக்களுக்கு தண்ணி இன்னும் முறைப்படுத்தி கொடுக்க? மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தெளிவாக பிரித்து எடுத்துட்டு அந்த மக்கும் குப்பையிலேருந்து மண்புழு உரம் தயாரிக்கலாம்ல, அது மக்களுக்கு வேலை வாய்ப்பையும் கொடுத்துடலாம்ல. அதை நம்ம செய்வோம் உறுதியாக. நம்ம காணொலி போட்ட உடனே அவங்க வந்து ஒட்டை மட்டும் போடுறாங்க. ஓட்டைகளை அடைப்பதற்கு தான் அந்த ஆட்சி இருக்கு, அது சரி செய்வதற்கு இல்லை. அது ஆட்சியாக தான் சொல்றேன்க்கா. ஆள் மாறும் ஆனால் காட்சிங்க மாறவே மாறாது. அந்த சொன்ன மாதிரி நம்மளால வெல்ல முடியும். ஏன் முடியாது? 36 லட்சம் பேர் நம்மளை அங்கீகரித்து வாக்கு செலுத்தி கொடுங்க. ஓட்டுக்கு ஒரு காசு கொடுக்கலையே. தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய சிறப்பு விருந்தினராக நம்முடைய இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில மகளிர் பாசறை செயலாளர் மற்றும் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் சத்யா அவர்கள் தான் நம்முடைய இணைந்திருக்காங்க. முதல்ல நிகழ்ச்சிக்குள்ள வரப்போம். அக்கா வணக்கம். வணக்கம் தம்பி. நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். உங்களுக்கு தேர்தலும் புதிதல்ல, தொகுதியும் புதிதல்ல. 2019 போட்டிட்டீங்க, 21 போட்டிட்டீங்க, 24 பாராளுமன்ற தேர்தலையும் போட்டிட்டீங்க. இப்போ 26 சட்டமன்ற தேர்தலையும் தொகுதியின் சார்பாக அங்கே வேட்பாளராக போட்டிடுறீங்க. அந்த தொகுதி எப்படி இருக்கு? அந்த தொகுதியினுடைய மக்கள் நாம் தமிழர் கட்சியை எப்படி பார்க்குறாங்க? நான் 2021, அதாவது நான் சொல்லப்போனால் 2014-19 நான் அந்த தொகுதியை எப்படி பார்த்தேனோ அதே நிலைமை தான் இன்னை வரைக்கும் நீடிச்சுட்டே இருக்க தவிர அந்த தொகுதியில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே நிலைமை தான். இதற்கு முன்பு 5 ஆண்டுகளுக்கு முன்பு திமுக தான் ஆட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க. இப்போ ஐயா நயனார் நாகேந்திரன் இருக்கிறாங்களே பாஜக தலைவர், அவர் தான் கடந்த முறை 21 வென்று சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆயிருக்காங்க. ஆனா தொகுதியில எந்த மாற்றம்? இவங்க 2 பேரும் தான் மாறி வந்திருக்காங்க. 19 போட்டியிடும் போதும் ஒரு தொகுதியில பிரச்சனை இருந்தது. இப்போதும் அதே பிரச்சனைகள். அதே மானூர் பெரிய குளமா, இன்னைக்கும் அதே அந்த பெரிய குளத்துல தண்ணி இல்லாம அதே நிலைமையில தான் இன்னைக்கும் இருக்கு. அதே பிரச்சனைகள் அப்படியே நீடிட்டு தான் இருக்கு தவிர எந்த மாற்றமும் அந்த தொகுதியில கிடையாது. மாறுறதுக்கு நம்ம மட்டும்தான் இருக்கிறோம். இப்ப மக்கள் நாம் தமிழர் கட்சி எப்படி பாக்குறாங்க அந்த தொகுதியில? அது முன்பெல்லாம் உண்மையிலே நாம் தமிழர் கட்சி நான் 19 காலகட்டங்களில் பயணிச்சதுனால அதை சொல்ல வரேன். இல்லைன்னா இல்லை தெரியாம இருந்தாங்க. நான் அண்ணனை பத்தி கூட சொல்லுவேன். சீமானோ மாயாண்டி குடும்பத்தாரில் நடிச்சாங்களா அவங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது. அண்ணன் எல்லாருடையும் அழகா போய் சென்று சேர்ந்துருக்குறாங்க. நான் போன உடனே இப்போ நாங்களே இந்த விவசாயிக்கு தான் போடணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு மக்கள் மனதில் நம்ம அருமையாக வந்துட்டோம். அது அண்ணன் போய் சேர்ந்துட்டாங்க. அண்ணனோட இத்தனை ஆண்டு காலமாக இந்த இதில் அண்ணன் அழகாக சேர்ந்துட்டாங்க மக்கள்கிட்ட. தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான நகரங்களில் தவிர்க்க முடியாத ஒரு நகரம்னா அது திருநெல்வேலி நகரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் என்னென்ன சிக்கல்கள் இன்னும் இருக்குது? ஏன்னா இப்போ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த சாதிய ஆணவ படுகொலைகளாக இருக்கட்டும், சாதிய மோதல்களாக இருக்கட்டும், இப்படி பல சம்பவங்கள் எல்லா தொகுதியிலும் நடக்குது. ஆனால் திருநெல்வேலியிலும் நடக்குது. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இதில் என்ன மாறுதல் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? திருநெல்வேலி தொகுதி 42 ஊராட்சி இருக்குது, 20 மாநகராட்சி வார்டு இருக்கு, அதே மாதிரி 2 பேரூராட்சி இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு கொண்டது தான் இந்த திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி. நீங்க சொன்ன மாதிரி இந்த சாதிய மோதல் இப்பதான் இருக்குது அதிகமா. இப்ப நான்லாம் அங்கே பிறந்து அங்கேயே வளர்ந்த பெண்ணு. எனக்கு திருநெல்வேலி தான். எங்க ஊர்ல நான் கிராமத்துல இருந்து வந்தவதான். இளங்கலை வேதியியல் பட்டதாரி படிச்சுட்டு ஒரு குடும்ப தலைவியா தான் நான் இருந்தேன். அப்போ எங்களுக்கு எப்படின்னா எங்க ஊர்ல எங்க அம்மா அத்தை அப்படின்னு கூப்பிட்டா நான் பாட்டின்னு கூப்பிடுவேன். அந்த மாதிரி தான் ஒரு முறை சொல்லி அத்தை சித்தி அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தோம். என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியல. இவங்க சாதியை ஒழிக்கிறோம் சொல்லி பெயருக்கு பின்னால இருக்கிற அதை மட்டும் எடுத்த மாதிரி தான் தெரியுது.
இப்பதான் அதுவும் அண்மை காலங்கள்ல நான் படிக்கிற காலங்கள்ல எல்லாம் அப்படிலாம் இல்லை. அது சாதி அந்த பெயருக்கு பின்னால போட்டுட்டு இருந்த காலத்துல கூட இந்த மாதிரி மோதல்கள் எதுவும் கிடையாது. ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதிகமா இருக்கு. இது ஏன் இருக்குதுன்னா இந்த அரசாங்கம் இந்த காவல்துறை இன்னைக்கு யார்கிட்ட இருக்குது? இப்ப எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கு இருக்கிற பிரச்சனையை வந்து சாதிய பிரச்சனையாக எளிதா மாத்திடுறாங்க. அதுதான் இங்க நடக்கு. ஆட்சியாளர்கள் மேல ஆட்சியாளர்கள் தான் இதுக்கு தப்பு. நீங்க சொன்ன மாதிரி அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் 2 பேருமே இதை விரும்பி செய்யறாங்கன்னு தான் நான் சொல்றேன். அவங்க தானே சாதியை ஒழிக்கிறேங்கிறாங்க. எங்க சாதியை ஒழிச்சிருக்காங்க? அதுதான் சொல்றேன். நான் பேருக்கு பின்னால இருக்கிற அந்த பட்டத்தை மட்டும்தான் போட்டுட்டு இருந்தோம் இல்லையா? என் தாத்தா போட்டாரு, உண்மையிலே சொல்றேன், எங்க பூட்டை போட்டாரு. அது மட்டும் இப்ப இன்னைக்கு இல்ல. அதை எடுத்துட்டு நம்ம வந்துட்டோம். ஆனா இன்னைக்குதான் அதிகமா இருக்கு. நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு விடயம் என்ன தோணுதுன்னா, இதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா பேருக்கு பின்னால வந்து படையாச்சி தேவேந்திரர்னு போட்டுக்கிட்டும் போது நாங்க ஒற்றுமையா இருந்தோம். ஆனா இப்ப சாதியை ஒழிச்சுட்டு நீங்க சொல்லும் போது அந்த சாதிய முதல்கள் வருது. அதுதான் தெரியும். அதுதான் எப்படி வருதுன்னா, அதுக்கு இவங்க தானே 50-60 வருஷமா ஆண்டுட்டு இருக்காங்க. இப்ப இன்னைக்கு பாருங்க 70 வருடங்கள் ஆகுது. அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி நம்மள அந்த 2 திராவிட கட்சி தான் ஆட்சியில அதிகாரத்துல இருக்காங்க. அப்ப இந்த சாதிய மோதல திருநெல்வேலியில நீங்க சொன்னீங்கல்ல, அதை கட்டுப்படுத்துறதுக்கு இவங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? தனிப்பட்ட மோதலை இவங்களே சாதிய மோதலா மாத்திடுறாங்க. அப்புறம் எந்த கொலை நடந்தாலும் கூலிப்படை தான் செய்யுதுன்னு சொல்றீங்க. அப்போ ஒரு கூலிப்படையை இந்த காவல்துறையை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? நம்ம முதல்வர் கட்டுப்பாட்டுல தான் காவல்துறையே இருக்குது. முதல்வர் யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? இப்படிதான் தம்பி, முதல்வர் யார் கட்டுப்பாடுலாம் எல்லாரும் சொல்றாங்க மனைவி கட்டுப்பாட்டுல இருப்பாரோ என்னமோ, எனக்கு தெரியல என்ன. அப்படிதான் சொல்றாங்க. முதல்வர் யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? உண்மையில அவங்க ஓனர் மோடி ஐயா கட்டுப்பாட்டுல இருக்கிறாரா, யார் கட்டுப்பாட்டுல இருக்கான்னு தெரியல. ஆனா தன்கிட்ட அதிகாரம் இருக்கு, அவரால் செய்ய முடியும். கூலிப்படை தான் அங்க செய்யுதுன்னு எளிதா போட்டுறாங்கல்ல. மன வேதனை இருக்கும்ல எங்களுக்குலாம். நாங்க என்ன விரும்பியா சண்டை போடுறோம் எல்லாரும்? 2 உண்மையிலே கிடையாது அங்க. 2 எல்லா குடிகளாத்தான் இருப்போம். உண்மையிலே சொல்ல போனா குடிகள் சாதிங்கிறது விஷயமே இருக்காது. ஏன்னா நான் வளர்ந்துருக்கேன், அதனால என்னால உணர முடியுது. அப்படி பேச மாட்டாங்க, அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. அத்தை சித்தி மாமன் முறை சொல்லி எந்த விழா, திருமண விழாவா, ஒரு வீட்டுல பொண்ணு வயசுக்கு வந்துட்டாளா, அப்போ அழகா எல்லாரும் வருவாங்க. அத்தை சித்தி மாமா, கோயில் கொடை நடக்குதா, நாம அங்க போவோம், அவங்க இங்க வருவாங்க. எந்த வேறுபாடும் இல்லாம தான் நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப அன்னை காலங்கள்ல இது அதிகமா இருக்குது. இதை தூண்டி விடப்பட்டு இது நடக்குது. இந்த ஆட்சி இவங்க வந்து அதுல வந்து நம்ம சொந்த ரத்தத்துக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டா தானே தான் சந்தோஷமா வாழ முடியுங்கிற இதை அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமா ஒரு குடிக்கு ஒரு தலைவனை உருவாக்கிடுவாங்க. இவங்களே உருவாக்கிட்டு அவங்களோட வாக்குகள் இருக்கு இல்லையா, அவரை வச்சு அவங்க வாக்குகளை வாங்குறது. இப்ப காவல்துறைக்கு நம்ம போறோம், ஒரு பிரச்சனை வருதுன்னா காவல்துறை யார் மேல உண்மையிலே தவறு இருக்கு, குற்றம் இருக்குன்னு சரியான முறையில விசாரிச்சு அதை சரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த நிலைமை வந்திருக்காது. அவன் என்ன பண்ணுவான், பாதிக்கப்பட்டவன் தனக்கு யாரும் இல்ல காவல்துறையில சரியான நீதி கிடைக்கலன்னா சரின்னு தெரியும் நம்ம சாதிக்குள்ள போய் அவன் உண்மையில அடைக்கலம் போடலாம். சாதி தலைவன் அவன் தான் போய் காவல்துறையில பேசுவான், பண்ணுவான், நமக்கு செய்வான் அப்படின்னு போய் அடைக்கலமாகறவங்க தான் இங்க அதிகம். மற்றபடி இங்க யாரும் விரும்பி எதுவும் செய்யறதில்ல. இது திட்டமிட்டு உருவாக்கப்படுறதுதான் நான் உணர்றேன். இப்ப 19 அது நாம் தமிழர் அரசு வரும் பட்சத்துல மட்டும்தான் இதுக்கு உண்மையான தீர்வு கிடைக்கும். ஏன்னா நாங்க தமிழரா வந்து நிக்கிறேன், உண்மையிலே உணர்ந்து வந்து நிக்கிறோம். நமக்குள்ள எந்த வேறுபாடும் இல்லாம தான் இருந்தோம். அதே இதை மீட்டுருவாக்கம் செய்து கொடுக்க முடியும். அது அண்ணன் சீமானோட ஆட்சி வரும் பட்சத்துல உறுதியா அது நடக்கும். இப்ப 2019 பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டீங்க, 21 சட்டமன்ற தேர்தல், அப்புறம் 24 பாராளுமன்ற தேர்தல். அப்போ 2 பாராளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த 26 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது ஒரு பக்கம் விஜய் வந்து புதியதாக வராரு, இன்னொரு பக்கம் அதிமுக பாஜகவோட கூட்டணி, இன்னொரு பக்கம் திமுக எப்போதும் போல கூட்டணி, மீண்டும் நாம் தமிழர் கட்சி எப்போதும் போல தனித்து கிளம்புறாங்க. இப்போ இந்த தனித்து கிளம்படும் போது உங்களுக்கு இந்த ஒரு வீரியம்னு சொல்லுவாங்களே, ஒரு கட்ஸ் இருக்கு எங்கள்கிட்ட, நாங்கள் தனியாக கிளம்பிடுவோம் அப்படின்னு, அது எதன் அடிப்படையில் நீங்க இப்படி கிளம்புறீங்க? நான் அதை தான் சொல்றேன், நம்ம தான் பெரிய கட்சி, தெம்பு திமிரு அண்ணன் உண்மையிலே கொடுத்துருக்காரு. எல்லாம் 10 கட்சியோட கூட்டணி வச்சுட்டு தான் இதே 36 நம்ம கடந்த முறை வாங்கணும்ல, 36 லட்சம் வாக்க இந்த திமுக தனித்து நின்று வாங்கிருமா? முடியாது. எத்தனை பேரோட சேர்ந்து வாங்குறாங்க? அவங்க தானே நாங்க தான் பெரிய கட்சிங்கிறாங்க. அது பெரிய கட்சின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் அவங்க பெரிய கட்சின்னு அவங்க தனிச்சு நிக்க வேண்டியதானே? ஏன் இத்தனை பேரை கூட்டிட்டு வரணும்? யோசி பாருங்க. இன்னும் வேற யாராவது வேணா கூட்டணி வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நீ வரியா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுகவும் அதே நிலைமை தான். 10 கட்சியோட கூட்டணி வச்சுதான் அவங்களால வர முடியும்.
குறிப்பா சொல்லப்போனா திருநெல்வேலியில எல்லாம் கடந்த தேர்தல்ல வந்து அதிமுகவுக்கு இப்ப கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல அதிமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் உள்ள வித்தியாசம் வாக்கு வித்தியாசம் 1500க்குள்ளதான். முதல்ல நம்ம தான் முன்னால இருந்தோம், மூணாவதா நம்ம வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு உண்மையில எத்தனையோ பேர் நான் அந்த வாக்கு எண்ணும் போது இருக்க அடி கலங்குது. ஐயோ நாம் தமிழர் அதிமுகவை பின்தள்ளிட்டு அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு பதட்டம் வந்து, ஐயா பாப்புலர் முத்தையா கூட அவங்க கூட்டத்துல கூட கேள்வி கேட்பாரு, நாம் தமிழர் வந்துட்டாங்க, நாம் தமிழர் வந்துட்டாங்கன்னு என்கிட்டலாம் வந்து கேட்பாங்க. கூட்டணி உங்க அண்ணன் கூட்டணி வைக்க சொல்லியிருக்கலாம், நான் எதுக்கு அடுத்த ஊழல் செய்யறதுக்கும் அடுத்து இவன் பண்ற சாதி சண்டைக்கு இவங்க எந்த இடத்துல இவங்க சரியா இருக்கிறாங்க, இவங்க கூட போய் நம்ம நிக்கிறதுக்கு அதுல நம்ம தெளிவா இருக்கிறாரு அண்ணன். அதனாலதான் நம்ம எல்லாருமே அண்ணன் கூட நிக்கிறோம். நம்மளால வெல்ல முடியும், ஏன் முடியாது? 36 லட்சம் பேர் நம்மளை அங்கீகரிச்சு வாக்கு செலுத்தி கொடுங்க, ஓட்டுக்கு ஒரு காசு கொடுக்கலையே. 36 லட்சம் பேர் உங்களை வாக்கு செலுத்திருக்காங்க, உங்களை அங்கீகரிச்சிருக்காங்க. ஆனா விஜய் வரும்போது சீமான் அவர்களுடைய வாக்கு வங்கி குறையும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ச்சியாக இந்த ஊடகங்களை பரப்பப்படுது. அதாவது நான் வந்து விஜய் வர்றாரு, அவர்கிட்ட வர்ற அந்த இளைஞர்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஒன்று எப்படி இருக்கிறாங்க அந்த பசங்க, வந்து தன் அப்பா பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு போய் திரைப்படத்தை பார்த்துட்டு வந்து ஜாலியாக சுற்றிட்டு அவனுக்கு வேற எதுவுமே தெரியாது. அவன் ஆடுவான் பாடுவான் ரசிப்பான். அவன் வந்து விஜய் நல்லா நல்லா நடனம் ஆடுறாரு, டான்ஸ் நல்லா பண்றாருப்பா, அப்புறம் நல்லா காதலிக்கிறாரு, நல்லா எல்லாம் சரி. ஆமா, இதுதானே அவன் பாக்குறான், இதை மட்டும்தானே அவன் மண்டையில ஏறி இருக்கு. அதே விஜய் வந்து திரைப்படங்களில் மது குடிப்பதும் சொன்ன மாதிரி மது குடிக்கிறான், அவன் எல்லா கெட்ட பழக்கங்களையும் அவருக்கு கற்றுக் கொடுக்கான். இதெல்லாம் அவன் பழக்கம் படும்போது ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி அவன் உணர்ந்துக்கிறான். அவனுக்கு வாழ்க்கைனா என்னன்னு தெரியறது இல்லை. அவன் வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு அவன் வரல, படிச்சுட்டு இருப்பான், இல்ல உள்ள வரல. இன்னும் வாழ்க்கை திருமணமாகி ஒரு கட்டத்துக்கு வந்த பிறகுதான் அவனுக்கு என்னென்ன துன்ப துயரங்கள் இங்க இருக்கு, எதெல்லாம் எதிர்கொள்ளணும். ஒரு நாளைக்கு தன் வாழ்க்கையை தான் அப்பாட்ட இருந்து நான் ஈஸியா எடுத்துட்டு போயிடுறான், பட்ட சட்டப்பையில இருந்து, அதை நான் தான் எப்படி உருவாக்கணும், இந்த இடத்துக்கு அவன் வந்தாதான் அவனுக்கு உண்மையிலே தூய அரசியல் எது. அவன் சொல்றான்ல, தீயும் சொல்றதை பார்க்கும்போது அப்படி சொல்லி திரிவாங்க. இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து உழைப்பின் வழி என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் இந்த நாடு ஏன் இப்படி நாசமா இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்கள்ட்ட உணர முடியும். பொழுதுபோக்குக்காக இருக்கிறான், ஆனா உணர்ந்திருக்காங்க. உண்மையில நான் 2 நாளைக்கு முன்னக்குட்டி பரப்புரை பண்ண போகும்போது எங்க ஊர்ல லட்சுமியாபுரம்னு ஒரு கிராமத்துக்கு தான் போயிருந்தேன். அப்போ நம்ம கூட நம்ம தம்பிங்க வருவாங்கல்ல, அவங்க பேசிக்கிறாங்க. இப்போ அவன் வந்து தற்குறிக்கா அப்படின்னு என்கிட்ட சொன்னோடனே அந்த பையன் பதறுதான், அக்காக்கா நான் ரசிகன் தான். ஏன்னா அவன் வந்து இப்போ நம்ம அடிக்கிறோம்ல அவனை தற்குறின்னு சொல்றத வச்சு ஏன் இவங்க செய்யறாங்க, ஏன் இப்படி சொல்றாங்க, நம்மளை அப்ப நம்மகிட்ட என்ன தவறு இருக்குன்னு அவனும் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ அண்ணனை கவனிக்க ஆரம்பிக்கிறான். நம்ம அண்ணன் சீமான் நான் என்ன பேசுறாரு, என்ன கொள்கைகளை முன்னெடுத்து வைக்கிறாங்கிறத அவன் பார்க்குறான். பார்க்கும்போது அவனும் உணர்ந்து உண்மையிலே நம்ம கூட வந்து நிற்பான். ஏன்னா அவன் என்கிட்ட சொன்ன அந்த பையன் சொன்னது எனக்கு இன்னும் அப்படியே மனசுக்கு அவ்வளோ இதாக இருந்தது. அவன் வந்து இல்லைக்கா இல்லை நான் வந்து ரசிகன் அவ்வளோதான். ஏன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டான்ல அவன், அப்ப நாளைக்கு நம்ம கூட தானே வந்து நிற்பான் அவன். அந்த மாற்று நம்ம தான்ங்கிறத அவனும் புரிஞ்சுக்குவான். அப்படிதான் நான் பாக்குறேன். காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வந்து தேர்தலுக்கு பணம் செலவழிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் திமுக பணம் செலவழிக்கிறாங்க. ஆனா விஜய் வந்து செலவழிப்பாரா இல்லையாங்கிறது அந்த தேர்தலில் தெரியும். ஆனா நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக தேர்தலில் தனித்து களமாடுறீங்க, பணம் செலவழிப்பதில்லை. இப்ப இந்த முறை வந்து மக்களை சந்திக்கும் போது எப்படி சொல்லி வாக்குகள் கேட்குறீங்க, என்ன வியூகங்கள் வகுத்து தேர்தல் களமாடுறீங்க? நம்ம வந்து இப்போ நாள்தோறும் பரப்புரை மாலை நேரங்களில் ஒவ்வொரு ஊராக நம்ம போகிறோம். அப்போ போகும்போது மக்கள்கிட்ட ஒரு மரக்கண்டு, அண்ணன் சொன்ன மாதிரி மரக்கண்டோ செடி ஏதோ கொடுப்போம். நம்ம கொடுத்துட்டு துண்டறிக்கையும் கொடுத்துன்னு மக்கள்கிட்ட பேசணும். நான் பேச ஆரம்பிக்கும் போதே அங்கே பெரும்பான்மையான பெண்கள், எங்கள் தொகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் வாக்கு தான் அதிகம். அந்த பெண்கள் பெரும்பான்மை இல்லை, எல்லா பெண்களுமே என்கிட்ட சொன்னது வந்து சாராய கடையை மூடுவீங்களா, இதுதான் அவங்களோட முதல் கேள்வி. சாராய கடையை மூடுங்க போதும், வாக்கு உங்களுக்கு தான், இதுதான் அவங்க சொன்னது. ஏன்னா எல்லா பெண்களுமே அதில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. என்கிட்டலாம் ஒரு 20 உக்கிரங்கோட்டைங்கிற ஊரில் ஒரு அம்மா ரொம்ப கட்டிப்பிடிச்சி அழுதாங்க. எனக்கு ரொம்ப உணர்ச்சி, ரொம்ப அழுகையாக நமக்கே கட்டுப்படுத்த முடியல. அந்த மாதிரி என்ன சொன்ன பதிவு செஞ்சாங்கன்னா, 22 வயது மகன் 5 நாள் ஆச்சு வீட்டுக்கு வந்து. என்னன்னு கேட்டால், இந்த மது போதையால் என் பிள்ளை வீட்டுக்கே வரல, அவங்க அப்படி சபிச்சாங்க. இந்த இவங்கெல்லாம் விளங்கவே மாட்டாங்க. அதைத்தான் நான் அந்த அக்காட்ட சொன்னேன், அம்மா இந்த பாருங்க, இந்த அரசாங்கம் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குது, மாதம் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து, அடுத்தால ஐயா அதிமுக வந்து ஐயா எடப்பாடியார் வேற 2000 கொடுக்குறேன்றாரு. நல்ல சலுகையா இருக்கு பாருங்க அப்படின்னு. 1000 யாரு கேட்டா, 2000 யாரு கேட்டா,
ரூபாய் கூட வேண்டாம், எனக்கு வந்து அந்த கடையை மூடுங்க, நான் வாழணும் நிம்மதியை, என் 22 வயசு மகன் சீரழிஞ்சு போறானேன்னு அவ்வளோ வேதனைப்படுறாங்க. ஊருக்கு பெண்கள். இன்னொரு நாள் இந்த பாருங்க, என் கணவரை பார்க்குற படுத்து கிடக்காரு, அக்கா பாருங்கம்மா குடிச்சிட்டு வந்து எப்படி படுத்து கிடக்காரு, இவருக்காக நான் வேலைக்கு போக வேண்டியிருக்கு, குடும்பத்தை பார்க்கறது இல்லை, பராமரிக்கிறது இல்லை, அப்புறம் நான் எப்படினாலும் போய் தானே ஆகணும். புரியுதுங்களா? வேலை வாய்ப்பு பெண்களுக்கு அவங்க வந்து அதிக கல்வி படிச்சவங்க இருக்க மாட்டாங்க, வயக்காட்டு வேலைக்கு போவாங்க, அப்படி இல்லைன்னா வீட்டுல இருந்து பீடி சுத்துவாங்க. இந்த தொழில் தான். இதுல இருந்து பீடி சுத்துறது இருந்து என்ன பெரிய வருமானம் கிடைச்சிடும் அவங்களுக்கு? ஆனாலும் தன் குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவங்க செய்கிறாங்க. இதுதான் அவங்க அந்த அந்த நிலைமை அப்படிதான் இருக்கு. அப்போ இந்த வாக்குக்கு காசு கொடுக்குறவங்கள வந்து அவங்க நம்புறத இப்போ நம்பிக்கை இழந்து போயிட்டாங்க. அவங்க உறுதியாக சொல்லிட்டாங்க, வாக்குக்கு காசு கொடுக்கட்டும், நான் வாக்கு உங்களுக்கு செலுத்துறோம், மதுக்கடையை மூடுங்க. முதல்ல என் தொகுதி முழுக்க இருக்கிற அத்தனை மதுக்கடைகளையும் மூடும். அதுதான் எங்களோட முதல் குறிக்கோள். இப்போ நீங்க வந்து அங்கே வெற்றி பெற்றீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூடுவீங்க? முதல்ல மூடுவேன், அதுதான் மூடுவேன். ஏன்னா இன்னைக்கு பாளையங்கோட்டையில் அண்மையில நீங்க பார்த்துருப்பீங்க, பள்ளிக்கூட வகுப்பறையில நீங்க காணொளி வந்தது பதறிச்சு, எனக்கே பதறிச்சு. அந்த 9ஆம் வகுப்பு படிக்கிற பெண் பிள்ளைகள் பள்ளிக்கூட வகுப்பறையில இருந்து குடிச்சிட்டு இருந்தா என்ன ஒரு நிலைமை. இந்த சமூகம் எதை நோக்கி போகுதுங்கிற ஒரு கேள்வி. ஆனா இன அழிப்பு நம்ம சொல்றோம்ல, நான் அப்படிதான் உணர்வேன் எப்பொழுதுமே. ஈழத்துல அவன் கொன்னு போட்டு நம்மளை கொன்னு ஒழிச்சான், இனத்தை நம்ம அழிச்சிடணும்னு பண்ணான். அதே இதை இவன் மறைமுகமா பண்ற மாதிரி தான் தோணுது எனக்கு. அது குடிச்சு அவன் சிந்திக்கவே கூடாது, சிந்திக்காம அவங்கள ஆக்கிடணும் அப்படிங்கிறதுல கடை எங்க பாருங்க. நான் சொல்றேன், நெல்லை சட்டமன்ற தொகுதியில பெண்கள் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி வந்து ஒரே ஒரு பள்ளிக்கூடம் தான் இருக்கு, அரசு பள்ளிக்கூடம். தனியார் பள்ளிக்கூடம் 1000 இருக்கலாம், இருக்குது, எத்தனையோ இருக்குது. ஆனா ஒரு அரசு இந்த பள்ளிக்கூடத்தை இன்னொரு கூட 2 பள்ளிக்கூடத்தை, அதாவது இது மானூர், நான் சொல்றேன் பாருங்க, சட்டம் தொகுதியோட இந்த எல்லையில இருக்கும் மானூர், இந்த எல்லையில இருக்கு நெல்லை நகரப்பகுதி இருக்கு. அந்த பிள்ளைகள் காலையில 6 மணிக்கு கிளம்புனாதான் இங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து சேர முடியும். அதே மாதிரி இங்க இருந்து திரும்ப வீட்டுக்கு போய் சேரதுக்கு 7 மணி ஆகும். அந்த அவ்வளவு தூரம் நீண்ட நெடு பயணம் பண்ணி தான் அந்த கல்லணையோட கல்லணையில. இப்ப இந்த மானூருக்கும் திருநெல்வேலி நகரத்துக்கும் ஒரே ஒரு பள்ளிக்கூடம் தான் இருக்கு. அவங்க அங்கிருந்து பெண்கள் பள்ளி. ஆமா, டாஸ்மாக் எத்தனை இருக்காங்க? டாஸ்மாக் தான் இருக்குது, அது அமோகமா இருக்கு. அதுதான் அது ஊருக்கு இருக்கு. ஊருக்கு எல்லா ஊர்லயும் மதுக்கடைகளை மட்டும் திறந்து வச்சு மக்களை குடிக்க வச்சு சீரழிக்கிறாங்க. நாங்க அண்மையில ரஸ்தால கூடுதலா ஒரு கடை திறக்கதா இருந்தாங்க. அப்ப நாம் தமிழர் கட்சி முன்ன நின்று போராட்டம் நடத்தி அந்த கடையை மூடி வரவிடாம நாங்க செஞ்சோம். மூடினல்ல, கடையை வரவிடாம செஞ்சோம். அப்ப அதெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட சொல்லும்போது அவங்க உறுதியா நமக்கு வாக்கு செலுத்துறதா சொல்றாங்க. அதே போல அங்க வந்து தம்பி கேட்டீங்கல்ல, அங்க வந்து மானூர் பெரிய குளம், அதாவது திருநெல்வேலி மாவட்டத்திலே 2வது பெரிய குளம். அது 42 ஊராட்சியுமே ஃபுல்லா கிராமப்புற பகுதி தான், விவசாய பூமி. அந்த மானூர் பெரிய குளத்துல ஒவ்வொரு தருணமும் ஒவ்வொரு தேர்தல் வருதா, எல்லாரும் மானூர் பெரிய குளத்துக்கு நாங்க தண்ணி கொண்டு வந்துருவோம். இதேதான் எல்லா தேர்தலையும் வாக்குறுதி இப்போ மாதிரி தொடர்ந்து எல்லாரும் திரும்பவும். இப்போ ஐயா நயனார் ஐயா தான் இப்போ சட்டமன்ற உறுப்பினரா இருக்காங்க. இந்த 5 வருடங்கள்ல அந்த குளத்துக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த வேற ஒண்ணும் இல்லை, பெரிய விஷயம் இல்லை. அங்க இருக்கிற ஆக்கிரமிப்புகளை அகற்றணும், வழித்தடங்களை சரி பண்ணணும், அப்புறம் அதோட கரைகளை பலப்படுத்தணும், தூர்வாரணும். அப்புறம் அந்த குளத்துக்கு எங்கேருந்து தண்ணி வருது? சிற்றாறு தண்ணி வருது. அது மதிக்கட்டான் கால்வாயிலிருந்து, அது பேரு மதிக்கட்டான் கால்வாய்னு வச்சிருக்காங்க. இதுல இருக்கிற ஒரே சிக்கல்ல தான் 6 கீழே இருக்கு, அந்த காவா வந்து மேல இருக்கு, உயரமா இருக்குது, தண்ணி வரும். அப்ப நம்ம தான் ஒரு குழாயை போட்டு அதுக்கு வழி வைக்கணும். இதென்ன நிலாவிலையா இருக்கு? மானூர் பெரிய குளம் ஒண்ணு நம்ம இங்க பூமியில தானே இருக்கு, செய்யணும்னு நினைக்கணும்ல, நோக்கம் இருக்கணும்ல. அப்ப அந்த குழாயை போட்டு அதுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுத்தா அந்த பகுதி முழுவதும் 2 போகம் இல்ல 30 நாள் விளையும். அந்த மாதிரியான ஒரு ஓஎன்ஜிசிக்கும் மீத்தனுக்கும் கொலாபட தெரிஞ்ச இந்த அரசுக்கு மக்களுக்கான குடிநீர் போட தெரியல. ஏன்னா தாமிரபரணி ஆற்று தண்ணி வந்து நீங்க எங்க போகுது? கொக்கோ கோலாக்கும் பெப்சிக்கும் நாள்தோறும் உறிஞ்சி எடுத்து 10 பைசா லிட்டரு 10 பைசாக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இன்னை வரைக்கும். ஆனா என் மக்களுக்கு வெங்கடாச்சலபுரத்துல ஒரு குடம் தண்ணி 12 ரூபா கொடுத்து வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் அந்த புரியுதுங்களா தம்பி? ஒரு குடம் தண்ணி இன்றைய நிலைமைக்கு அவங்க 12 ரூபாய் கொடுத்து வாங்கி குடிக்கிறாங்க. தாமிரபரணியில வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி கடல்ல போய் சேருது. ஏன் என் மக்களுக்கு தண்ணி இன்னும் முறைப்படுத்தி கொடுக்க? என்ன சிக்கல்னால மக்கள் வந்து 12 ரூபா கொடுத்தாங்க தண்ணி வாங்கி குடிக்கிறாங்க? ஏன் நீர் கிடைக்க மாட்டேங்குது? தண்ணி இல்ல, அது இந்த குளிர்காலத்துலயும் அவங்க வறட்சி பூமியா இருக்கு. அதுவும் ஒரே ஒரு பைப்பு போச்சு. அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? அதுக்கு நான் பலமுறை மனு கொடுத்துட்டேன். வேதனை அதான் வரும். முழுவதும் இப்படி சாக்கடை நிறைஞ்சி இருக்கும். அதுக்கு அடியில அந்த ஒரு பைப்பு, ஒரு சின்டெக்ஸ் டேங்க் மட்டும் கட்டி வச்சிருக்காங்க. அவங்க எப்பவுமே இதைத்தானே செய்வாங்க. அதுல இருந்து தண்ணி எடுக்கும். அந்த சாக்கடைக்குள்ள இருந்துதான் அந்த பைப் லைனே போகுது. அப்ப எப்படி அவங்க அந்த சின்டெக்ஸ்ல அதுல நிறைஞ்சி அதுல எப்படி தண்ணியை பிடிப்பாங்க? அதுக்கு பல முறை நானே போய் மனு கொடுத்துருக்கேன்.
இந்த மனு அப்படிதானே அவங்க வாங்கி இந்த பக்கம் இப்ப அந்த வச்சுட்டு பகுதியில வந்து முதல்வருடைய வீடு இருந்தா இந்நேரம் சரி பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா ஐயா நயனார் நாகேந்திரனோட வீடாவது இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க இருந்திருக்கும். சொன்ன மாதிரி முதல்வர் வந்தார் இப்ப அண்மையில உடனே சாலைகளை எல்லாம் பல திட்டினாங்க. அது மாதிரி அவங்க யாராவது இருந்திருந்தா அவங்க சரி பண்ணியிருப்பாங்க. மக்கள் அப்படிங்கும்போது கவனிக்கிறது இல்ல. மக்களை இப்ப நீங்க வந்து ஒரு கவனிக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளராக நீங்கள் அந்த மக்களுக்கு என்ன வாக்குறுதிகள் கொடுக்க நினைக்கிறீங்க? நான் நினைக்கிறது என் மக்களுக்கு 24 மணி நேரமும் தண்ணி, அது மாதிரி செலியநல்லூர் நான் போயிருக்கேன். அங்க குழாய் இருக்கும், தண்ணி மாசத்துக்கு ஒரு தடவை தான் வரும். இந்த பெரிய பெரிய இந்த கல்யாண வீடுகள் எல்லாம் ஒரு பெரிய டபரா வச்சிருப்பாங்கல்ல, அதுல தண்ணி பிடிச்சி வச்சிருப்பாங்க. மாதத்துக்கு ஒரு முறை வர்ற தண்ணி, அதுவும் கலங்களா வரும். அதை தான் அவங்க குடிக்கணும். எல்லா பயன்பாட்டுக்கும் அதுதான். இது எப்படி சமாளிப்பீங்கன்னா எங்களுக்கு வேற வழி இல்லை, இப்படிதான் சமாளிச்சு ஆகணுங்கிறாங்க. அப்பதான் நமக்கு ரொம்ப வேதனை வருது இல்லையா? இவ்வளவு பெரிய தாமிரபரணி ஆறு வற்றாத ஜீவநதி ஓடிட்டு இருக்கு, தண்ணிய மக்களுக்கு கொடுக்க முடியலன்னா இவங்க 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 அதிகாரத்துல இருந்து என்ன இல்லாட்டா என்ன பயன் நமக்கு இருக்கு? டாஸ்மாக்ல இருக்கிற தண்ணி மட்டும் ரெகுலரா அதுக்குதான் நீங்க ஒரு அறையை கட்டி வச்சு அதுக்கு குளிர்சாதன வசதி போட்டு வச்சு அது அதாவது எனக்கு பாமாதான் இருக்கும் காவல்துறை செல்ல. இதுல ராத்திரி 2 மணிக்கு போகணும், அந்த டாஸ்மாக் கடைக்கு போகணும், அது எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து நீங்க செல்ஃபி அந்த கடை முன்னால இருந்து செல்ஃபி எடுத்து அப்படியே அவங்களுக்கு அனுப்பணும். சும்மாலாம் பார்த்துட்டு வந்து எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட முடியாது. அவங்க செல்ஃபி எடுத்து அவங்க அனுப்பணும். அப்படி ஒரு இது வச்சிருக்காங்க. அப்போ அந்த மதுக்கடைக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நம் மக்களுக்கு குடிக்கிற தண்ணிக்கு எந்த இடத்துலையும் கொடுக்கறது இல்லை, இவங்க கொடுக்கறது இல்லை. அதனால தான் தண்ணி வரணும் இல்லை இல்லையே. என் மக்களுக்கு தண்ணி முதல்ல உறுதி செய்வேன், குடிக்கிற தண்ணி கொடுப்போம். மானூர் பெரிய குளத்துக்கு உறுதியாக தண்ணி எப்படி கொண்டு வரணும்னு எங்களுக்கு தெரியும். உறுதியாக நம்ம அதை செய்து கொடுத்து என் மக்களுக்கு அந்த பகுதி முழுவதும் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வாக வரும்போது இன்னும் எளிதாக போயிடும். மக்களுக்கு அழகாக எளிதாக நம்ம தண்ணியை கொடுத்துட்டு போயிடலாம். அதை செய்து கொடுப்போம் நாங்கள். அதே போல் நகரப்பகுதின்னு பார்த்தீங்கன்னா ராமேப்பட்டியில் குப்பை கிடங்கு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த குப்பை கிடங்கு எல்லா குப்பைகளும் கொண்டு வந்து மொத்தமாக அதில் கொட்டிடுறது. இவங்க அதிகபட்சம் அதுக்கு செலவழிக்கிறது ஒரு தீக்குச்சி அப்படி கொளுத்தி போட்டு பேசாமல் அப்படியே நவுண்டு போயிட்டே இருக்கணும். இதுதான் பண்ணுறது அங்கே. அது அவ்வளோ ஒரு புகை மூட்டமாக இருக்கும். அந்த புகை மூட்டத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த வீடுகள் இருக்குது, பக்கத்திலே வீடு இருக்குது. அவங்க பல போராட்டங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த மக்கள். நம்மளும் போயிருக்கோம் அவங்க கூட. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து இப்போ எம்எல்ஏ ஐயானா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குப்பைக்கு என்ன தீர்வுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதை எப்படி சரிப்படுத்துவேன், அதை என்ன பண்ணுவேன், இந்த போராடுற மக்களை எப்படியாவது அப்புறப்படுத்திடணும், அந்த வேலையை மட்டும் அவங்க யார்ட்டையாவது மூலமாக அங்கே உள்ள எப்படியாவது பேசி அதை மட்டும் களைச்சி விட்டு போயிட்டே இருப்பாங்க. இதான் அங்கே நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த குப்பை கிடங்குக்கு உண்மையாக நம்ம தான் தீர்வு கொடுக்க முடியும். மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தெளிவாக பிரித்து எடுத்துட்டு அந்த மக்கும் குப்பையிலேருந்து மண்புழு உரம் தயாரிக்கலாம்ல, அது மக்களுக்கு வேலை வாய்ப்பையும் கொடுத்துடலாம்ல. அதை நம்ம செய்வோம் உறுதியாக. அதே போல் இந்த மக்காத குப்பை பிளாஸ்டிக் கல்விகள் நம்ம வரும்போது அண்ணன் சீமான் சொன்ன மாதிரி நெகிழி பயன்பாடு நமக்கு குறைஞ்சிரும். அப்போ அதே மீறி ஏதாவது இருக்கும் பட்சத்தில் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் சாலை போடுறதுக்கு அதை மறுசுழற்சி பண்ணி பயன்படுத்துகிறாங்க. அதை நம்ம உறுதியாக பண்ணி கொடுப்போம். ஏன்னா நெல்லை நகர பகுதியில் எந்த இடத்துலையுமே சாலை வசதி ரொம்ப மோசம். நகரத்தை நீங்க இப்படி சுத்தி வந்தீங்கன்னா நெல்லையப்பூர் கோயிலை சுத்தி வந்தீங்கன்னு வைங்க, குண்டு அவ்வளவும் குண்டு குழியா தான் இருக்கும். அதுவும் மார்க்கெட் பகுதி, அந்த மார்க்கெட் இருக்கு, அந்த மார்க்கெட் பகுதியில முழுவதும் அந்த சாலையை சரி பண்ணவே மாட்டேங்காங்க. எத்தனையோ முறை மனு கொடுத்தாலும் எது பண்ணாலும் அது அப்படியே தான் இருக்கு. ஒரு சில இடங்கள்ல நான் போய் நின்று பேசினேன். அண்மையில போய் நின்று பேசும்போது நான் பேசிட்டு இருக்கும்போதே மேயர், திமுக தான் மேயர், அவர் வாகனம் கடந்து போகுது. பாளையங்கோட்டை எம்எல்ஏ வகாபயா வாகனம் கடந்து போகுது. பார்த்துட்டே இருந்திருந்தாங்க. அடுத்த நாள் அந்த ஒட்டுவாங்கல்ல, அதை ஒட்டியாச்சு. உடனே அடுத்த நாள் ஒட்டு மட்டும் போட்டாச்சு. ஒட்டு மட்டும் போட்டு முடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம காணொலி போட்ட உடனே அவங்க வந்து ஒட்டை மட்டும் போடுறாங்க. ஓட்டைகளை அடைப்பதற்கு தான் அந்த ஆட்சி இருக்கு, சரி செய்வதற்கு இல்லை. அது ஆட்சி. அதான் சொல்றேன், ஆள் மாறும் ஆனா காட்சி இங்க மாறவே மாறாது. அண்ணன் சொன்ன மாதிரி எந்த அரசு மருத்துவமனையான எங்க போனாலும் நான் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். முதலெல்லாம் எடப்பாடி ஐயா போட்டோ இருக்கும், இந்த பக்கம் இப்போ ஸ்டாலின் ஐயா போட்டோ மட்டும்தான் மாறி இருக்கு. வேற எதுவும் புகைப்படம் மட்டும்தான் மாறி இருக்கே தவிர அரசு மருத்துவமனையெல்லாம் அவ்வளவு மோசமா இருக்கும். சுகாதாரமற்ற நிலை. இப்போ ஒரு கழிவறையை பயன்படுத்தணும் நோயாளினா அவ்வளவுதான், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த நிலைமையில தான் இவங்க வச்சிருப்பாங்க. இப்போ இந்த குப்பை கிடங்குக்கு நம்ம உறுதியாக நம்ம தீர்வு கொடுக்க முடியும். நம்ம தான் முடியும். இந்த மக்களுக்கு நம்மளை விட்டால் யாரும் உண்மையிலே கிடையாது. அதனால கடந்த 21 சட்டமன்ற தேர்தலிலேயே கடைசி இறுதி நாள் பரப்புரையில் உண்மையிலே எனக்கு கண்ணீர் வந்தது. இந்த மக்கள் எப்படி இது பண்ண, நம்மளை விட்ட காப்பாற்ற யாரும் இல்லைங்கிறது எனக்கு தெளிவாக தெரியுது. ஏன்னா உண்மையாக நேர்மையாக இல்லை. கடந்த முறையில் இவங்க எப்படி வாக்கு கேட்பாங்கன்னா, இந்த ஊர் இந்த கோவிலுக்கு நான் இவ்வளோ செஞ்சிடறேன். ஐயா நயனார் நாகேந்திரன் அவர்கள் வென்றது இதுபடி தான். ஒரு கோயிலுக்கு கொண்டு போய் 1 லட்சம்,
இந்த தேவாலயத்துக்கு 1 லட்சம் இப்படி கொடுத்துறாங்க. அப்ப அதை நம்பி அந்த மக்கள் வாக்கு செலுத்திட்டாங்க. உண்மையிலே நடந்து அதை நம்பி வாக்கு செலுத்துறாங்க. அவங்க கோயிலுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குங்க? அவரு அப்படியே நான் வச்சுக்கோங்க, ஒரு கோயிலுக்கு ஒருத்தர் செஞ்சாருன்னா அவருக்கு வேணா புண்ணியம் கிடைக்கலாம் சொல்லுவாங்கல்ல, கோயிலுக்கு செஞ்சானா. அப்ப என் மக்களுக்கு என்ன கிடைச்சிது? நான் தான் ஒரு அம்மாட்ட இந்த மாதிரி சொன்னாங்க, வெள்ளாளங்குளம்னு ஒரு ஊர்ல. நான் ஐயா வந்து மக்களுக்கு காசு கொடு, அதான் சொல்றேன். திமுக அதிமுக மக்களுக்கு காசை கொடுத்து ஓட்ட வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க புதுவித ட்ரெண்ட் இவங்க இப்படி பண்றது. அப்ப அவங்க நம்ம கேட்ட, அப்ப நம்ம ஊர் இப்போ ரோடு, நான் அந்த கொரோனா காலகட்டங்களில் கபசுர குடிநீர் கொடுக்க போவோம் நம்ம. அப்போ தான் அந்த அம்மா சொல்லுதான், அப்படி சொல்றாங்க, நாங்கள் ஓட்டு போட்டது தாமரைக்கு தான் போட்டோம், இந்த மாதிரி கோயிலுக்கு செஞ்சாரு அப்படின்னு. அப்போ நம்ம ஊருக்கு தேவையான சாலை எப்படிக்குமா கிடைக்கும்? நம்ம ஊருக்கு பள்ளிக்கூடம் வேணும்ல, நம்ம பிள்ளை படிக்கணும், தரமான குடிநீர் வேணும், படிப்பு என் பிள்ளைக்கு வேணும், நூலகம் வேணும், ஒரு விளையாட்டு அரங்கம் வேணும். இதெல்லாம் யார் செய்து கொடுப்பான்னா அப்புறம் தான் அப்படியே பார்க்குறாங்க, யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு பாவம், அவங்களுக்கு புரியல. இப்படி ஏமாத்தி தான் இவங்க வாக்கு வாங்குறாங்க. அதுதான் நான் சொல்றேன், மக்களுக்கு எப்படி ஏமாத்தி வாங்க முடியுமோ வாக்கு அதை அவ்வளோத்தையும் வாங்கிடுவாங்க. அப்போ நம்ம வந்து அப்படி இல்லை. இப்போ நான் சொன்ன மாதிரி மானூர் குளத்தை சீர் பண்ணுவோம், ராமேம்பட்டி குப்பை கிடங்கை சீர் பண்ணுவோம், மாநகராட்சி பகுதியில் முழுவதும் சாலைகளை சரிப்படுத்துவோம், குப்பைகளற்ற ஒரு தூய நகரத்தை. ஸ்மார்ட் சிட்டிங்கிற பேரில் இவங்க வெறும் கட்டடங்களை மட்டும் கட்டி வைக்கிறாங்க. உண்மையிலே ஸ்மார்ட் சிட்டி எங்கே இருக்குது? பல கோடியா ரூபாயை செலவழித்து கட்டடங்கள், பேருந்து நிலையங்களை கட்டியிருக்கிறாங்க. அதில் எங்கே ஸ்மார்ட் சிட்டி வருது? அதுலேயும் அந்த கடைகளை பூரா அடைச்சி போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே தான் இருக்குது. இதுதான் அங்கே நிலமை, திருநெல்வேலி நிலமை. இன்னும் தாளையத்து பக்கம் போனீங்கன்னா சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது, அல்ட்ரா தான் வச்சுருக்காங்க, சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது. அதுலேருந்து வர்ற புகை பூரா வீடில் பார்க்கும்போது நம்ம எப்படி இவங்க இது பண்ணுறதுன்னு தான் இருக்கும். அவ்வளோ தூசி படிஞ்சு படலமாக இருக்குது. அப்போ மாசு கட்டுப்பாட்டு வாரியம்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க அப்போ தனியார் முதலாளிக்கு தான் அங்கே எல்லாமே வேலை நடந்துட்டு இருக்கு. சிப்காட்டில் ஏதாவது வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்களா நம்ம பிள்ளைங்களுக்கு? அங்கே டயர் கம்பெனி தான் வச்சுருக்கான், டயர் கம்பெனி. அவன் வந்து நம்ம முதலாளியா? அவன் நமக்கானவர்களாக இருக்காங்களா? அவங்க எங்கேயோ இருக்கிறான், கார்பரேட் முதலாளி இருக்கான். இப்போ அங்கே என்ன நடக்குன்னா, சிப்காட்டில் எல்லாம் முழுவதுமா நம்ம பிள்ளைகள் மானத்தோட வேலை பார்ப்பாங்க. அவங்கள வெளியே தள்ளிட்டு வெளி மாநிலத்தவருக்கு, அதுவும் வடக்கிருந்து வர்றவங்களுக்கு தான் வேலை வாய்ப்பு போகுது. நிலம் நம்ம நிலம், வளம் நம்ம வளம், தண்ணி எல்லாம் அவன் பயன்படுத்திக்கிறான். குறைந்தபட்சம் அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை வாய்ப்பையாவது கொடுக்கணும்ல, அது கூட இல்லை. இப்போ நம்ம வந்தோம்னா அண்ணன் சொன்ன மாதிரி தற்சார்பு பொருளாதார கொள்கையை மேம்படுத்தி விவசாய பூமி, அண்ணன் சொல்லுவாங்கல்ல அழகா, ஒருங்கிணைந்த விவசாய பண்ணைகளை உருவாக்கி ஆடு மாடு கோழி, 1 கிலோ ஆட்டுக்கறியோட விலை இன்னைக்கு எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட 1000 ரூபாய் 1 கிலோ ஆட்டுக்கறியோட விலை. அப்போ ஆடு வளர்த்தா, இவங்க என்னமோ சிரிக்கிறாங்க எல்லாரும், ஆடு வளர்த்தா மாடு வளர்த்தான்னு. பொருளாதாரம் அண்ணன் சொன்ன மாதிரி எங்கே இருக்குன்னே தெரியல. கேட்டால் சாராய கடையிலன்னா வருமானம்னு மக்கள் மனசுலையும் பூத்தி வச்சிருக்காங்க. இவன் தனியா இவனுக்கு வருமானமே தவிர மக்களுக்கு அதில் எதுவும் இல்லைங்கிறத கூட தெரியாமல் அப்படி ஆக்கி வச்சிருக்காங்க. அப்போ நம்ம அதையெல்லாம் மேம்படுத்தி கொடுத்து மக்களுக்கு, படித்தவர்களுக்கு படிக்காதவர்கள் எல்லாருக்குமே வேலை வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுப்போம். அந்தந்த அண்ணன் சொன்ன மாதிரி நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை, பால் இத்தனை லிட்டர் கலந்தா அண்ணன் சொல்லுவாங்கல்ல அழகா, பாலை வெண்ணெயா மாற்றலாம், தயிரா மாற்றலாம், பால் கோவா தயாரிக்கிற ஒரு நிறுவனத்தை கொடுக்கலாம். அங்கே பெண்களும் அந்த ஊர்லேயே வந்து அழகா வேலை பார்ப்பாங்க. அதே மாதிரி அவர்களுக்கு ஏற்றார் போல அத்தனை தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து என் மக்களோட வாழ்க்கை தரத்தை நம்ம உயர்த்தி காட்டுவோம். உறுதியாக நம்மளால அதை செய்யல. நீங்கள் பேசின வரைக்கும் எனக்கு ஒன்று தெளிவாக புரிகிறது. என்னன்னா, அதிமுகவினுடைய வேட்பாளர் யாருன்னு தெரியல திருநெல்வேலியில், திமுகவினுடைய கூட்டணி வேட்பாளர் யாருன்னு தெரியல. ஆனால் அவர்களிடம் கேட்டால் அந்த கேள்விக்கான விடை இருக்குமான்னு தெரியல. ஆனால் இவ்வளோ தெளிவாக நான் மக்களுக்காக இதை செய்வேன், இவ்வளோ சிக்கல்கள் குறித்து இவ்வளோ அழகாக பேசியிருந்தீங்க. உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை எங்களோட போயிருந்ததுக்கு நன்றி. மகிழ்ச்சி.